ஹலோ கைஸ், வணக்கம். நான் கிஷோர். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜர்னி டு டெஸ்டினி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் தாங்க. நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது நமக்கு இருக்க பெரிய குழப்பமே இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ட்ராவல் பண்ணும்போது எனக்கும் இந்த குழப்பம் நிறையவே இருந்துச்சு. எங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாது, எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாது, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னு தெரியாது. நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகும்போது நம்ம எந்த கரன்சி கொண்டு போகணும், நம்ம இந்தியன் கரன்சி அங்கே யூஸ் ஆகுமா, இல்லை நம்மளோட பேங்க் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு அந்த ஊரில் ஒர்க் ஆகுமா, எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும், இந்த கார்டு இல்லாமல் வேறு எந்த கார்டு யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட்ஸ்லலாம் இல்லாத ஆஃபர் வந்து இன்னொரு கார்ட்ஸில் இருக்குது. நியோ குளோபல் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை பற்றியே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு புது கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இதில் நம்ம 3 விஷயம் தான் பார்க்க போகிறோம். வேர் டு மணி எக்ஸ்சேஞ்ச், ஹவு டு மணி எக்ஸ்சேஞ்ச், டாக்குமெண்ட் நீடட் டு மணி எக்ஸ்சேஞ்ச். எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் மணி எக்ஸ்சேஞ்சுக்கு, இது 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் மணி எக்ஸ்சேஞ்ச் எங்கே பண்ணுறது. இப்போ நம்ம புது நாட்டுக்கு பயணம் பண்ணும்போது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்க பிளேஸ்லேயே லோக்கலில் எங்கேயாச்சும் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையில் நிறைய மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இருக்குது. எனக்கு எங்கே பெஸ்ட்டாக தோணுதோ அங்கே நான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன். அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இருக்கும். நீங்கள் எங்கே பெஸ்ட்டாக தோணுதோ அங்கே நீங்கள் சர்ச் பண்ணி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்பும் போது ஏர்போர்ட்டில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. தேர்ட் ஆப்ஷன், நீங்கள் புது கண்ட்ரிக்கு போய் ரீச் ஆகிட்ட அப்புறமா அங்கே இருக்க ஏர்போர்ட்டில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஃபோர்த் ஆப்ஷன், நீங்கள் புது நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க லோக்கல் பிளேஸில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இந்த 4 இடத்துல நீங்கள் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நம்மளோட இந்தியன் கரன்சியை கொடுத்து தான் நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம ஊர் கரன்சியை நம்ம நாட்டிலேயே மாற்றும் போது தாங்க அதோட வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுவே புது நாட்டில் போய் நம்ம இந்தியன் கரன்சியை கொடுத்து மாற்றினீங்கன்னா அதோட வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதனால் நான் எப்போ ட்ரிப் பிளான் பண்ணாலும் சென்னையில் லோக்கல்லையே நான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடுவேங்க. இப்போது செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன், ஏர்போர்ட்டில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. தயவு செஞ்சு ஏர்போர்ட்டில் மட்டும் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதாங்க மிகப்பெரிய தப்பாக இருக்கும் ட்ரிப்லேயே. என்னோடய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க. என்னோடய ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து துபாய்க்கு நான் போகும்போது ஏஜென்சி மூலயமாலாம் நான் போகல. அப்போல்லாம் நானே ஓனாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே இங்கேயே புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் துபாயே போனேன். எனக்கு அப்போவே குழப்பமாக இருந்துச்சு மணி எக்ஸ்சேஞ்ச் பற்றி. நான் பண்ண பெரிய தப்பே இந்த ஏர்போர்ட்டில் போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணது தான். அந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறது கூட விரும்பலை. அவ்வளோ மணி லாஸ் ஆகிடுச்சிங்க எனக்கு ஏர்போர்ட்டில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு. நிறைய பேர் சொன்னாங்க ஏர்போர்ட்டில் போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ, ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் நேரில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அது பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு. ஏர்போர்ட்டில் இனிமேல் மாற்றவே கூடாதுரான்ட்டு ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். அவ்வளோ பெரிய மைண்ட் செட் ஆகிடுச்சு எனக்கு அங்கே போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணது. அதனால் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், ஏர்போர்ட்டில் மட்டும் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபோர்த் ஆப்ஷன், நீங்கள் போய் ரீச் ஆகிற கண்ட்ரியில் சிட்டி உள்ளே போயிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம புது கண்ட்ரிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த நாட்டோட கரன்சி நம்ம கையில் இல்லைன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காதுங்க. நம்ம ஒரு புது கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது இந்தியன் கரன்சியை நம்ம கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம போக போகிற கண்ட்ரியில் வேறு கரன்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த நாட்டோட கரன்சி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் போகும்போதே அவங்க நாட்டோட கரன்சியை இங்கேயே மாற்றிட்டு போயிடுங்க. இந்தியன் கரன்சி இந்தியாவில் மாற்றும் போது தான் அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் இன்னொரு சட்ட சிக்கல் ஒன்று இருக்குங்க. புது நாட்டுக்கு ரீச் ஆகிட்டு ஏர்போர்ட்லேயோ இல்லை அந்த ஊர் சிட்டி உள்ளேயோ போயிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்ட்டு நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். ஃபாரின் இமிக்ரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்
ஷோ மணி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஷோ மணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டோட கரன்சி வச்சுருக்கீங்களா, வச்சுருந்தா காமிங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலேசியா போகிறோன்னு வச்சுக்கோங்க. இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க நாட்டோட கரன்சி வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதாவது மலேசியன் ரிங்கெட் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் இந்தியன் கரன்சி எடுத்து காமிச்சிங்கன்னா அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எல்லா பேசஞ்சர்ஸையும் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலரை மட்டும் கூப்பிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க ஊர் கரன்சி உங்ககிட்ட இல்லைன்னா மறுபடியும் டீபோர்ட் பண்ணி உங்களை இந்தியாவுக்கே அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், போகும்போது இந்தியாவிலே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஹவு டு மணி எக்ஸ்சேஞ்ச். மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறது? இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து மலேசியா ட்ராவல் பண்ணும்போது மலேசியன் ரிங்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போனாலே போதுங்க. சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து மலேசியா போயிட்டு மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர், சிங்கப்பூர்லேருந்து தாய்லாந்து, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அந்த எல்லா கண்ட்ரீஸோட கரன்சியும் கொண்டு போகணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் யூஎஸ் டாலர்ஸ் மட்டும் கொண்டு போனாலே போதுங்க. எல்லா கண்ட்ரியிலுமே யூஎஸ் டாலர்ஸ் மட்டும் எப்போவுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா யூஎஸ் டாலரோட ரேட் எப்போவுமே ஹையாக தாங்க இருக்கும். பிகாஸ் மல்டிபிள் கண்ட்ரீஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த கண்ட்ரீஸில் எவ்வளோ செலவாகும்னு நமக்கு ஐடியா இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சமாக யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்து மாற்றிக்கிட்டு மறுபடியும் தேவைன்னா இன்னொரு வாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது மலேசியா, ஹாங்காங், மக்காவ், தாய்லாண்ட்லாம் போயிட்டு வந்தேன். விசா ஃப்ரீ கண்ட்ரீஸ்னு ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணி முடித்தேன் இப்போ தான். அங்கே போகும்போது நான் எல்லா கண்ட்ரீஸோட கரன்சியும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே போகலைங்க. நான் கொண்டு போனது யூஎஸ் டாலர்ஸ் மட்டும்தாங்க. யூஎஸ் டாலர்ஸ் நீங்கள் கொண்டு போனாலே போதும், எல்லா கண்ட்ரிலுமே அங்கே யூஸ் ஆகுங்க. நீங்கள் ஒரு 500 யூஎஸ் டாலர்ஸ் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மலேசியாவில் போய் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்னு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் யூஎஸ் டாலர்ஸ் மாற்றிக்கலாம். ஒரு 50 யூஎஸ் டாலர்ஸ் மட்டும் நீங்கள் மலேசியா போய் மாற்றிக்கிட்டு அது வரைக்கும் செலவு பண்ணுங்கள். அது பத்தலை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்து அது நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போது கன்வர்ஷன் ரேட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் இந்தியன் கரன்சியை நீங்கள் அங்கே போய் மாற்றலான்னு நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் இந்தியன் கரன்சி ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் மாற்றினீங்கன்னா அதோட வேல்யூ ரொம்பவே டவுனாக இருக்குங்க. ஸோ நீங்கள் யூஎஸ் டாலர்ஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட்டே நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்க. எவ்வளோ ரேட்டோ அதை விட எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் ஒரு சில இடத்துல எல்லாம். அண்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குற இன்னொரு விஷயம், சென்னையில் மணி எக்ஸ்சேஞ்ச் எங்கே பண்ணுறீங்க? இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் வந்து சென்னையில் தோஷி 4Xன்னு ஒரு 4X சென்டர் இருக்குது, டி நகரில் இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இது ப்ரொமோஷன் மட்டும் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு இதுலேருந்து ₹1 கூட வர போகிறதில்ல, ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது ரெகுலராக இங்கே மட்டும் தான் நான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே போயிட்டு நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் இங்கே தான் பண்ணுறேன், நீங்களும் வேணும்னு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னோடய டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். நம்மளோட கார்ட்ஸே ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் ஆகுங்க. அது எப்படி ஒர்க் பண்ணோன்னா அது சிம்பிள் தாங்க. நீங்கள் பேங்க்லேயோ இல்லை உங்கள் மொபைல் பேங்கிங்லேயே இப்போலாம் வந்துடுச்சு. அதில் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கார்டு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் 100% ஒர்க் ஆகுங்க. அதை எனேபிள் பண்ணும்போது கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் நிறைய இடத்துல டேப் பண்ணிவிட்டு, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க டேப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி, அதே கான்செப்ட் தான். ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல டேப் பண்ணி தான் மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு மணி பே பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் இடத்துல மட்டும் நீங்கள் டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டையும் எனேபிள் பண்ணிவிட்டு போயிடுங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டாலே போதும். உங்கள் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு எது வேணாலும் அங்கே ஒர்க் ஆகுங்க. எல்லா பேங்க்லையுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபெட்ரல் பேங்க் யூஸ் பண்ணுறேன், என்னோடய ஃபெட்ரல் பேங்க்கில் ஆப்ஷன் இருக்குது, நான் ஃபோன்லேயே எனேபிள் பண்ணிட்டேன். அதேமாரி HDFC, ஆக்சிஸ் பேங்க்கு, கனரா பேங்க்குன்னு எல்லாத்துலேயுமே அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஃபோனில் இல்லைனாலும் நீங்கள் பேங்க்கில் போய் சொன்னால் கூட அவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது.
நம்மளோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸ் இது இல்லாமல் நியோ குளோபல்னு ஒரு கார்டு இருக்குங்க. அதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய மோஸ்ட் ஆஃப் தி ட்ராவலிங்க்கு நான் இந்த கார்டும் யூஸ் பண்ணுறேங்க. ஆன்லைனில் ஆக்டிவிட்டீஸ்லாம் புக் பண்ணுறதுக்கு நான் நியோ குளோபல்னு ஒரு கார்டு இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் சர்வீஸ் சார்ஜ்லாம் கிடையாதுங்க. அதுவே நம்மளோட கிரெடிட் கார்டை டெபிட் கார்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணோன்னா அதில் சர்வீஸ் சார்ஜுன்ட்டு ஒன்று பிடிப்பாங்க. 100 rupees, 150 or 200, அது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடிப்பாங்க. ஆனால் நியோ குளோபல் கார்டை வச்சு நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஒரு விசா அப்ளை பண்ணுறது, ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏதாச்சும் புக் பண்ணோன்னா இந்த கார்டை வச்சு புக் பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸ் சார்ஜே கிடையாதுங்க. என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும்தான் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஒரு பெனிஃபிட்ங்க இதில். அதே மாதிரி இந்த கார்டை நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க. பெரிய ப்ரூஃப்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு இது தாங்க அஃபிஷியல் வெப்சைட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தால் போதுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் 5000 கட்டினா போதுங்க. உங்களுக்கு கார்டு வந்த அப்புறம் அந்த மணி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இந்த கார்டு. அதே மாதிரி இந்த கார்டில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. ஏர்போர்ட்டில் லான்ச் ஆக்சஸ் இருக்குது. அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம கேஷ் கூட வித்ட்ரா பண்ண முடியுங்க. நீங்கள் கேஷ் எவ்வளோ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி வித்ட்ரா பண்ணும்போது 100 rupees சார்ஜஸ் பிடிப்பாங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இது நிறைய பேருக்கு இருக்க கொஷின் மார்க் தான். அதை நான் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கண்டிப்பாக வேணுங்க. ஃப்ளைட் டிக்கெட் வேணும், உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் வேணும், அண்டு நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு. விசாவும் தேவைப்படுங்க. நீங்கள் போகிற கண்ட்ரீஸ்க்கு விசா இல்லைன்னா, மலேசியா, தாய்லாண்ட்லாம் விசா கிடையாது, அதனால் நீங்கள் விசா சப்மிட் பண்ண தேவையில்லை. மற்ற கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா, விசா இருக்க கண்ட்ரீஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. ஃப்ளைட் டிக்கெட்டு, அப்புறம் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது எல்லாத்தோட ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் கம்பல்சரிங்க. அது நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் கொண்டு போய் கொடுத்துடணும். அங்கேயே கூட ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருப்பாங்க, அவங்களே கூட எடுத்துப்பாங்க. சார்ஜஸ் போடுவாங்களா என்னன்னு தெரியல. மேபி நீங்கள் இங்கேருந்து போகும்போதே வீட்லேயோ இல்லை வெளியிலையோ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு காப்பி. அதுக்கு மேலே வேறு டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் தேவைப்படாது. இது மட்டும்தாங்க. இது மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். என்னடா அவன் தாய்லாந்து வீடியோ போட்டுட்டு இருந்தானே லாஸ்ட்டாக, இப்போ மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டான் போல் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆமாங்க, தாய்லாந்து வீடியோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். தாய்லாண்ட்லேருந்து நான் ரிட்டன் சென்னைக்கு வந்துட்டேன். ரிட்டன் நான் வரும்போது பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. தாய்லாண்ட்லேருந்து சென்னை வரும்போது அன்றைக்கி தூங்கி ஏஞ்சதுலேருந்தே மைண்ட் அப்செட். vlog எடுக்க முடியல சென்னை ரிட்டர்ன் வரும்போது. அது மிகப்பெரிய அப்செட் ஆகிப்போச்சு எனக்கு. எப்படா வீட்டுக்கு போய் சேருவோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் பண்ண அந்த ஒரு தப்புனால 1 day ஃபுல்லாக அலைய விட்டாங்க என்ன. ஃபுல்லாக அது என்னோடய தப்பு தான், முழுக்க முழுக்க என்னோடய தப்பு தான். ஃபுல்லாக அலைஞ்சிட்டேன். அன்றைக்கி வீடியோ எடுக்கிற மைண்டே கிடையாது. எப்போது வீட்டுக்கு வந்து சேருவோம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன். ஒரு பக்கம் ஃபுட்டும் செட் ஆகலை. தொடர்ந்து ஒரு 20-30 டேஸாக ட்ராவல் பண்ணுறதுனால ஃபுட்டும் செட் ஆகலையா, எப்போது வீட்டுக்கு போவோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பட்டாயா போகலான்னு நினச்சேன், அந்த இடத்துக்கு போக முடியல. அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரி ஆயிடுச்சு. vlog எடுக்கலை. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். ஷார்ட்டாகவே போட்டுடுறேன் உங்களுக்கு, லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. அண்டு இன்னொரு விஷயம் கைஸ், நம்ம செப்டம்பர் மந்த்து ஒரு புது இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். புது நாட்டுக்கு பயணம் பண்ண போகிறோம் வர செப்டம்பர் மந்த். அதில் நான் மட்டும் போகலங்க, என் கூட இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. அது யார் யாருன்ட்டு நான் அந்த ட்ரிப் போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்ட்ரோ பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.